தமிழ் பக்கெட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஸ்வாசம் படம் வசூல் வேட்டைய செமையா அள்ளிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். விஸ்வாசம் படம் தியேட்டர்ல இன்னுமே வசூலை குவிச்சுட்டு தான் இருந்துட்டு இருக்கு. விஸ்வாசம் படத்தை தல ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அஜித் சார் பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. அப்படி ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். விஸ்வாசம் படத்துல அஜித் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் வேஷ்டி சட்டையிலேயே வந்திருப்பாரு. ஸோ அந்த வேஷ்டி சட்டை அவருக்கு செமையா செட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே இப்போ வேஷ்டி சட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய இளைஞர்கள் மறுபடியும் பாரம்பரியத்தை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. விசுவாசம் படத்துல மட்டும் இல்லாம அஜித் சார் நிறைய படங்கள்ல வேஷ்டி சட்டையோட வந்திருக்காரு. அந்த ட்ரெஸ் அவருக்கு செமையாவும் பொருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி சொன்னோம்னா, அவருக்கு வேஷ்டி சட்டை கட்டுறதுனா ரொம்பவே இஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அஜித் சார் வீரம் அப்படிங்கிற படத்துலயும் வேஷ்டி சட்டையில தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்திருப்பாரு. ஸோ இப்போ அஜித் ரசிகர் எல்லாருமே வேஷ்டியை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தல சில விஷயங்கள எப்பவுமே மறக்க மாட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா, அவரோட முடிவை யாராலையும் மாத்தவே முடியாது அப்படின்னும் சொல்லலாம். அதற்கு என்ன உதாரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விஸ்வாசம் படத்துல தல ஃபுல் அண்ட் ஃபுல் வேஷ்டி சட்டையில வந்ததுலேருந்து, அந்த வேஷ்டி நிறுவனங்கள் எல்லாருமே நம்ம தலைய எப்படியாவது ஒரு விளம்பர படத்துல நடிக்க வச்சிரணும் அப்படின்ட்டு போட்டி போட்டுட்டு, தல அவங்க கிட்ட போயிட்டு, "நீங்க எங்களோட வேஷ்டி அந்த நிறுவனத்துக்கு ஒரே ஒரு விளம்பரம் மட்டும் பண்ணி கொடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அப்பதான் அஜித் சார் தன்னோட மனம் திறந்து பேசியிருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, "என்னால கண்டிப்பா நான் வேஷ்டி விளம்பரத்துல நடிக்கவே முடியாது. எனக்கு வேஷ்டி சட்டை கட்டுறது ரொம்பவே இஷ்டம். நான் விளம்பரங்கள்ல நடிக்கிறத சில வருடங்களுக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டேன். அப்படி இருந்தாலும் அ கரெக்டான நம்ம அ வெளிநாட்டு பொருட்களுக்கு விளம்பரம் இல்லாத பொருட்கள்ல என்னால நடிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா, நான் கண்டிப்பா நடிச்சு குடுப்பேன். ஆனா, வேஷ்டி விளம்பரத்துல நான் கண்டிப்பா என்னால நடிக்கவே முடியாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ராஜ்கிரண் சார் சொன்ன அதே காரணம் தான். வேஷ்டிக்கு தான் இன்னும் விலை அதிகமா ஏறாம இருக்குது. ஸோ, நீ அதையும் எங்கள மாரி பெரிய நடிகர்கள் நடிச்சு குடுத்துட்டாங்கன்னு சொன்னோம்னா, கண்டிப்பா அதனுடைய ரேட்டையும் நீங்க ஏத்திருவீங்க. ஸோ, என்ன இந்த விஷயத்துல கம்பல் பண்ணாதீங்க. ஆனா, என்ன தேடி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க என்ன தப்பா நெனச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. அதனால நம்ம ராஜ்கிரண் சார் மாதிரியேவும் அஜித் சாரும் வேஷ்டி விளம்பரத்துல நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இளம் நடிகர்கள் எல்லாருமே இத பார்த்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம்னா, நிறைய சமுதாயத்துல மாற்றம் கண்டிப்பாக வரும். இந்த ஒரு மாற்றம் யார்கிட்ட இருந்து எப்படி வந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தோம்னா, சில நல்ல மனிதர்கள் ஒண்ணு சேரும்போது அவங்களுக்குள்ள கருத்துக்கள பரிமாறுறது ஒரு வழக்கமான விஷயம் தான். அஜித் சாரும், ராஜ்கிரண் அவர்களும் சேர்ந்து ஒரு படத்துல அப்பா, பையனா நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல நடிக்கும்போது தான் ராஜ்கிரண் சார் இந்த மாதிரியான கருத்துக்கள சொல்லும்போது, அதன் மேல ரொம்ப ஈர்ப்பு அதிகமாகி தான், தல இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஸோ நல்ல விஷயம் எங்க இருந்தாலும் அத எடுத்துக்கிறதுல தல தயங்கவே மாட்டாரு. ஸோ அதனால தான் அவரும் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. தல தான். தல மாதிரி யோசிக்க யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரியான மீம்ஸ்லாம் போயிட்டே இருக்கு. தலையோட இந்த முடிவு பற்றின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் தலைக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சாலும், உங்களோட வாழ்த்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் தமிழ் பக்கெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.